ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓம் முருகா. இப்போ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம முருகரை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் 48 நாளும் விரதம் இருப்பாங்க. அது இருக்க முடியாதவங்க 7 நாள் விரதம் இருப்பாங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் மாதம் வந்து 22ஆம் தேதி துவங்கி 28ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு விரதம் இருக்கலாம். இந்த விரதம் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் நம்ம இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். முருகப்பெருமான் வந்து சூரசம்ஹாரம், அதாவது சூரனை வதம் செய்து, அதாவது ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு வெற்றி கொண்டதுனால, அவர் ஆட்கொண்டதுனால இந்த சஷ்டி விரதத்தை நம்ம மேற்கொள்கிறோம். இந்த சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குங்க. நம்ம அந்த விரதத்தை நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன மாதிரி பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. நீங்கள் அந்த விரதத்தை இருந்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த பலன்கள்லாம் கிடைக்கும். ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீபம், அதாவது அந்த சர்க்கோண கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதி அதில் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தீபத்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த 6 நாள் சஷ்டி அன்னைக்கு 6வது நாள் வந்துடும். அந்த 6 நாளும் நீங்கள் தீபத்தை ஏற்றி பாருங்கள். நம்மளுக்கே ஒரு ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி அதை நம்ம செய்யும் பொழுது அதில் நம்மளுக்கு முழு வெற்றி கிடைக்கும் இல்லைங்களா? அதை மாதிரி தோணும். அந்த முருகனை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதுங்க, அவ்வளோ ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, உள்ளத்தில் ஒரு தெளிவு, நம்ம மனசில் இருக்க கவலைகள் எல்லாமே பறந்து விடுங்க. அந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பிடாம இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பசின்றதே இருக்காதுங்க. அந்த சஷ்டி விரதம் இருந்து முடிச்சுட்டு மறுநாள் தான் நம்ம வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு தான் நம்ம இந்த விரதத்தை வந்து நம்ம நிறைவு செய்வோம். முருகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க, அவருடைய புகழை பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கருணை கடலுங்க அவர். அந்த விரதத்தை நீங்களும் மேற்கொண்டு பாருங்கள். வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் நலன்களும் உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓம் முருகா, ஓம் சரவண பவாய நமக. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா.